ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சென்னையில் பார்த்திங்கன்னா வஞ்சர மீன் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வஞ்சர மீனை குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி எந்த மாதிரி ஃப்ரை பண்ணி கொடுக்கணும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அதாவது காரம் கம்மியாக நல்ல கிறிஸ்பியாக எப்படி ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு 300 கிராம் மீன் எடுத்துருக்கிறேன். வஞ்சர மீன் ஒரு 4 துண்டு இருக்குது பாருங்கள். நல்ல பெரிய மீனில் உள்ள துண்டுகளை எடுத்துருக்கிறேன். ஒரு தட்டில் நீங்கள் ஒரு 1.5 டீஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்துக்கோங்க. மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, இஞ்சி பூண்டு விழுது ஒரு 1/4 டீஸ்பூன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பசையாக கலந்துக்கோங்க. அதில் போட்ட உப்பு நல்லா கரையிற அளவுக்கு நீங்கள் நல்லா கலந்து எடுத்துக்கணும். எப்போவுமே உப்பு நல்லா கரைஞ்சாதான் மீனில் உப்பு ஒரே ஈவனாக இருக்கும். இல்லைன்னா அங்கங்கே திட்டாக இருக்கும், உங்களுக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு கலந்து எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் நாம் 1 டீஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிறோம். ஏன்னா குழந்தைங்களுக்காக செய்கிறதுனால நல்லா கிறிஸ்பியாக பொரிக்க போகிறோம். இதை இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, இந்த பக்குவத்தில் கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு போடுற மாவு கலண்டு போகாமல் இருக்கும். உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் ஒவ்வொரு மீனாக போட்டு நாம் புரட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 4 துண்டையும் புரட்டி எடுத்ததுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் மட்டும் அது ஊற வைங்க. மசாலா நல்லா பிடிக்கட்டும். இதை டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். அதனால் நம்ம ஒரு கடாயில் ஒரு 50 ml அளவுக்கு மட்டும் நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் மீன் பொரிச்ச எண்ணெயை வேறு எதுக்கும் பயன்படுத்த முடியாது. அதனால் எண்ணெய் கம்மியாக சேர்த்து பொரிச்சுக்கோங்க. நிறைய சேர்த்திங்கன்னா வீணாயிடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்கட்டும். நாம் ஒவ்வொரு மீனாக போட்டு இதில் பொரித்து எடுத்துக்கலாம். ஒரு நிமிஷம் 1.5 நிமிஷத்துக்குள்ள நமக்கு 2 பக்கமும் நல்லா பொரிஞ்சு வந்துடும். இங்கே பாருங்கள், ஒரு பக்கம் பொரிஞ்சிருச்சு, அடுத்த பக்கம் புரட்டி போட்டுக்கலாம். அடுத்த பக்கமும் இந்த கலர் வந்தோடனே நம்ம எடுத்துடலாம். ஏன்னா மீன் உடனே வெந்துடும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அது டேஸ்ட் உங்களுக்கு நல்லா இருக்காது. அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மசாலாவும் கலண்டு போகாமல் அழகாக பொரிஞ்சு வரும். ஒரு மீன் பொரித்ததும் நான் ஒரு 4 கொத்து கருவேப்பிலை இந்த மாதிரி பொரித்து எடுத்துக்கிட்டேன். ஏன்னா இந்த கருவேப்பிலையோடு சேர்த்து அந்த மீனை சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும். இனிமேல் நம்ம மீதி இருக்க எல்லா துண்டுகளையும் பொரித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பொரித்து கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சாப்பாடு சாப்பிட்லன்னா நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். ஒரு துண்டு மீன் சாப்பிட்டாலே போதும், அவங்களுக்கு தாராளமாக எனர்ஜி கிடச்சிடும். கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வஞ்சரம் வாங்கினீங்கன்னா பெரியவங்க நீங்கள் உங்களுக்கு குழம்பு ஃப்ரை அந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கோங்க. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட. நீங்கள் செய்து கொடுத்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரம்யா வீட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க, வீணாக்காமல் சாப்பிடுங்க. மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.